ஃபேண்டாஸ்டிக் மார்னிங்குங்க. ஏர்லி மார்னிங் இன்னைக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இது என்னோட ஒரு குட்டி ஃபோட்டோகிராஃபி. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாகப்பஞ்சமிங்க. ஒரு பண்டிகை. ஆடி வெள்ளி வந்து லாஸ்ட் வெள்ளி கூட. ஆனால் என்னென்னா எனக்கு வீட்டு ரூஃப் மேலே வந்து நிறைய புறா வளர்க்குறேங்க. ஒரு 50லேருந்து 100 புறா இருக்கும். ஸோ அது வந்து உட்காந்து நிறைய டஸ்ட்டு சேர்த்து மேலே ரூஃப் மேலெல்லாம் வந்து செடி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி அதை க்ளீன் பண்ண தான் வர்றாங்க. அது கட்டர் க்ளீனிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்களையும் இன்றைக்கி அட்டென்ட் பண்ணோம். ப்ளஸ் இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஸோ பூஜை இருக்குது. வாங்க டே ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் பண்டிகை நாளோ இல்லை வெள்ளிக்கிழமையோ அவ்வளோ அழகாக எனக்கு வந்து மனசுக்கு நிறைவான நாளுங்க. அன்றைக்கி பூஜையும் சரி, சாப்பாட்டும் சரி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாகப்பஞ்சமி. நான் நாகப்பஞ்சமினா என்னன்னு உங்களுக்கு போக போக சொல்கிறேன். நாகர் பஞ்சமி ஆடி மாதம் வளர்பிற பஞ்சமி அன்னைக்கு பண்ணுற ஒரு பண்டிகைங்க. இது நம்ம முன்னோர்களான நாகர்களை நாங்கள் வழிபாடு பண்ணணும். ஏன்னா இது முடிச்ச உடனே புரட்டாசி வருது இல்லையா? புரட்டாசி மாதம் முழுவதும் நாங்கள் வந்து எங்களோட பெரியவங்களை நாங்கள் வர்ஷிப் பண்ணுவோம், கும்பிடுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நாம் நாகர் குலத்தை நாங்கள் ப்ரே பண்ணணும். ஸோ அதனால தான் அது நாகர் பஞ்சமி ஆடி மாதத்துலேயே நாங்கள் பண்ணிடுவோங்க. ஸோ இந்த ஆடி மாதம் நாகர் பஞ்சமிக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்வோம். அதுக்கு பேர் தம்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அரிசியும் அப்புறம் நிறைய நட்ஸும் போட்டு செய்கிற ஒரு லட்டுன்னு சொல்லலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தம்பிட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவுங்க. நான் வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு. பொட்டுக்கடலை 1 கப். ஸோ நாங்கள் அரிசி மாவு வந்து பொட்டுக்கடலை எடுத்த கப்லேயே 1.5 கப் எடுத்திருக்கேன். ஓகே. அப்புறம் 1 கப் வேர்க்கடலை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் துருவின தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவோம் இல்லையா, கொப்பரை தேங்காய், அது 1 கப். அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு நாட்டு சர்க்கரை. நான் நாட்டு சர்க்கரை பவுடர் பண்ணதை எடுத்திருக்கேன். அது வந்து டிவைன் ஃபுட்ஸோட பாம் சுகர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப செட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த எடுக்கிறேன். ஸோ அது வந்து நான் 1.5 கப் அரிசி எவ்வளவோ அவ்வளவு நான் பாம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நாங்கள் மெயினாக வந்து எல்லாத்தையும் வறுக்க போகிறோங்க. இப்போ நான் தான் எடுத்து வச்ச 1 கப் வேர்க்கடலையை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அது தோலை வந்து நாங்கள் ஊதி எடுத்துட்டு அதை நாங்கள் பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் அது நல்லா வறுப்படணும். ஸோ நல்லா வறுத்துட்ருக்கேன். வறுத்து கொஞ்சம் ஆறினதும் நாங்கள் அதை தோலெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஊதினாலே அது வந்துடும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் பொட்டுக்கடலையும் நான் எடுத்து வச்ச ஏலக்காய், 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நாங்கள் பொன்னிறமாக வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ ஏலக்காவும் பொட்டுக்கடலையோடைய போட்டு நீங்கள் வறுக்கிறதுனால அது பவுட்ரு பண்ணுறப்போ உங்களுக்கு ஏலக்காய் திப்பியாக கிடைக்காது, நல்லாவே பவுட்ரு ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுவேன். அந்த ஏலக்காய் கணக்கு இருக்குங்க. இது நாங்கள் சாமிக்கு பண்ணுறதுனால 5 ஏலக்காய் மட்டும்தான் போடணும், அதுக்கு மேலே போடாதீங்க. 5 குவான்டிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு 11. ஸோ அந்த குவான்டிட்டிஸில் தான் அந்த ஒரு நம்பர்ஸில் தான் பண்ணணும். இப்போது எள்ளையும் 2 ஸ்பூன் அந்த ஒயிட் கலர் எள் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நாங்கள் 1 நிமிஷம் பண்ணாலே பட்டன்னு ஆகிடும். ஸோ இது வந்துருங்க. ஸோ 1 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க, போதும். எள்ளை வந்து வறுத்ததும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் தம்பிட்டை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அதில் போட்டுடலாம். பொட்டுக்கடலையும் கொஞ்சம் ஆறினதும் அதை நாங்கள் நல்ல பவுடராக பண்ணிக்க போகிறோங்க. பொட்டுக்கடலையும் அந்த ஏலக்காவும் பொடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது திருப்பியும் அந்த கடாயில் நாங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நாங்கள் கொப்பரை தேங்காய் அது வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இல்லையா, துருவிலனாலும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி பவுடர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறினதும். பட் எங்கிட்ட இதே லைக் பொடியாக இருந்த துருவின கொப்பரை தேங்காய் இருந்தது. ஸோ அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நாகர் பஞ்சமி நாங்கள் பண்ணுறது வந்து தீராத நோய் தீரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வீட்டில் அஷ்டலக்ஷ்மியும் குடியிருப்பாங்க நாகர் பஞ்சமி செலிப்ரேட் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியோர்கள். அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் என்ன இது பார்க்குறேன்னா, இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் வந்து இந்த மாதிரி ஒரு தம்பிட்டு செஞ்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ஆடி காத்துங்க உங்கள் ஸ்கின் எல்லாமே வந்து ட்ரையாக இருக்கும். இந்த தம்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கின்னை வந்து அவ்வளோ கொலாஜன் க்ரியேட் பண்ணும், அப்புறம் அவ்வளோ சாஃப்ட் ஆக்கும். அதுவும் வந்து நீங்கள் சயின்டிஃபிக்கலாக போனால் அப்படியும் பார்க்கலாம். அரிசி மாவு 1.5 கப் அரிசி மாவு போட்டு
நாங்கள் இதுவும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அரிசி மாவு வந்து நான் ரொம்ப ஃப்ரை பண்ணணும் இல்லைங்க, கரெக்டாக ஒரு 90 செகண்ட்ஸ் 1.5 நிமிஷம் மிதமான சூட்டில் நீங்கள் ஃப்ரை பண்ணினாலே இது போதும். இதையும் நான் வந்து அந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ வெறும் பொட்டுக்கடலையும் அந்த வேர்க்கடலையும் நாங்கள் வந்து பொட்டுக்கடலை வந்து சாஃப்டாக அரைக்கணும், வேர்க்கடலை வந்து கொரன்னு நாங்கள் அரைச்சிக்கணும். ஓகே, நான் இப்போ தோல் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் பாகு கூட வெல்லம் எடுக்க வேண்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அது தண்ணி போட்டு அது கரகினதும் நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. இது வந்து பொட்டுக்கடலை நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இது நல்லா பவுடர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏலக்காவும் சூப்பராக பவுடராக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை இன்பிட்வீன் அந்த க்ளீன் பண்ணுறவங்களும் வந்து காட்டினாங்க எப்படி இருக்குது பாருங்கள். நான் மேலே இருந்தெல்லாம் கீழே எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது கசம்னு. ஸோ அவங்களையும் அதை பார்த்துட்டு நான் திருப்பியும் குக்கிங்க்கு வந்துட்டேன். ஸோ பொட்டுக்கடலை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொரன்னு நீங்கள் அரைச்சிக்கணும். இவ்வளோ இருந்தால் போதுங்க. நீங்கள் அதை ரொம்ப பவுடர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அது உங்களுக்கு கடிக்கும்போது அது வாயில் வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சிங் பவுலில் நாங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொன்று நான் மெயினாக சொல்ல மறந்துட்டேங்க. உங்களுக்கு நெய் தேவைப்படும். நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் நிறையவும் போடாதீங்க. பட் நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ போடணுன்னு. இப்போ நல்லா வந்து அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளை பாகு எடுக்க வேண்டாம். சும்மா வெள்ளத்தை வந்து தண்ணி போட்டு கரைஞ்சி அது ஒரு குதி வந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் வெள்ளை காய்ச்சும் போதே வந்து 2 ஸ்பூன் நெய்யும் போட்டுருவேன் வெள்ளத்துக்கே. அது இப்போ நல்லா டேஸ்ட் வரும். அப்புறம் வெல்லமும் வந்து உங்களுக்கு அந்த மிக்ஸ் பண்ணும்போது பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ வெல்லத்துக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்க போகிறேன். அப்புறம் இன்னொன்றுங்க, நாங்கள் வந்து இந்த தம்பிட்டு நாங்கள் லட்டு பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ சாமிக்கு வைக்கணும்னு கணக்கு இருக்குது. நீங்கள் வந்து 8 லட்டு வந்து பண்ணி 2 விளக்கும் பண்ணணும் இதே மாவில். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு புரியும் என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த 8 லட்டு நாங்கள் பண்ணுறோம் இல்லையா வீட்டுக்குன்னு, அது நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் தான் சாப்பிட்ணும். நாம் வீட்டில் யார் இருக்கோமோ அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். ஸோ பாருங்கள், இப்போது வெல்லப்பாகு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். இது சூட்டோடவே நாங்கள் எடுத்து வந்து மாவில் ஊற்றிக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் நெய், அப்புறம் நான் எந்த இதில் வந்து சாமிக்கு வைக்க போகிறேனோ அந்த ட்ரையும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காஃபி குடிக்கிறோம் இல்லையாங்க, அந்த சூட்டோடவே இந்த வெள்ளைப்பாகை வந்து நான் அந்த பவுலில் ஊற்றிக்க போகிறேன். ஸோ மாவு பவுலில் ஊற்றிட்டு நான் வந்து கையில் தான் பிசையணுங்க. கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையில் பிசைஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்டை பிடிக்க வரணும். அப்புறம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன். நெய் ஊற்றி நீங்கள் வந்து லட்டு மாதிரி பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. வேணால் நீங்கள் வந்து ஒரு கப்பில் சுட தண்ணி வச்சுக்கலாம். சுட தண்ணியும் நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் லட்டு பிடிக்கலாம். பட் எனக்கு அது தேவைப்படலை. நான் செஞ்ச பாகு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி லட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 8 லட்டு வந்து சாமிக்கு வைக்கணுங்க. அது கணக்குன்னு நான் சொன்னேன். 8 லட்டு, அப்புறம் 2 மாவிளக்கு. இதில் தான் நான் மாவிளக்கும் பண்ண போகிறேன். ஸோ 2 மாவிளக்கு, கொஞ்சம் நெய் அப்பப்போ தொட்டு இதை நாங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து நெய் ஆற இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது சிக்னிஃபிகன்ஸும் இருக்குங்க. இது வந்து நெய் தீபம் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, நான் 2 லட்டு வந்து ஃப்ரெண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சு எடுத்து செப்பரேட்டாக வைக்க போகிறேன், அவங்களுக்கு கொடுக்கலான்னு. ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது. அப்புறம் இந்த 8 லட்டும் சாமிக்கு வைக்க போகிறோம். அப்புறம் 2 மாவிளக்கு நான் செஞ்சுருக்கேன். இதில் தான் வந்து நெய் போட்டு திரி போட்டு நாங்கள் சாமிக்கு விளக்கேற்ற போகிறோம். நெய்யும் இந்த லட்டில் சேர்த்த மாவும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு கமகமன்னு வாசனை வரும் உங்கள் வீட்டுக்கு. அது வந்து உங்கள் வீடை கிளென்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் அது பண்ணுறது. ஸோ இப்போது என்னோட தம்பிட்டு அப்படின்னா லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நான் கிளிங் ராப்பில் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஏரெல்லாம் பட்டால் ட்ரை ஆகிடும். ஸோ நாங்கள் எப்போ பூஜை பண்ணிக்குவோமோ அப்போ வந்து கிளிங் ராப்பை எடுத்து
நாங்கள் அதை பூஜைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி அதை எடுத்துக்கொண்டே நான் வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டேன். நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு 40 பேர் கெட் டுகெதர் வர்றாங்க. அந்த பசங்களுக்கு வந்து அவங்க என்னமோ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் புளியோதரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக புளி வந்து ஊற வச்சிட்டேன். கூடவே இன்றைக்கி நாகப்பஞ்சமிக்காக நான் ஈயச்சம்பில் ரசம் காய்ச்சிருக்கேன். அப்புறம் பூஷ்ணிக்காய் தான் இன்றைக்கி பண்ணணுங்க. ஸோ நான் ஸ்வீட் பூசணியில் ஒரு சப்ஜி அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் இந்த பூஷ்ணிக்காயில் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி மெயினாக பூஷ்ணி தான் சாப்பிடணும். அண்ட் நோ ஆனியன் நோ கார்லிக். இன்றைக்கும் கூடவே நான் வந்து புளி ஊற வச்சுட்டேன். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு புளியோதரை நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் ரெடி பண்ணிக்கேன். ஸோ புளியோதரைக்காக நான் வந்து அந்த காய்ச்ச புளியெல்லாம் வந்து ஒரு 200 கிராம் புளி எடுத்தேங்க. அதை வந்து நான் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா அது கொதிக்கணும். நான் புளியோதரை வந்து பேக்கெட் கடையில் வாங்க மாட்டேங்க. நானே வந்து வீட்டில் தான் பண்ணுவேன். இந்த ரெசிபி வந்து என்னோட குருஜியோட வைஃப் வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க. இது ஸ்ரீரங்கம் கோயிலில் என்ன வந்து புளியோதரை கொடுக்குறாங்களோ அதே டேஸ்ட் வரும். இதோட ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். இதை பண்ணால் நீங்கள் வந்து அப் டு 3 months நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 months வரும். ஆனால் நான் வந்து எப்போ பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த ரெசிபியும் நான் இன்னொரு நாள் போடுறேன். ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புளியோதரை வந்து வெளியில் வாங்கவே தோணாது. நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனிவேஸ் எனக்கு வந்து ஒரு 40 பேருக்கு வந்து இந்த புளியோதரை வந்து கொஜ்ஜு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எனக்கு பத்தும். ஸோ அது கரெக்டாக நான் வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா எமர்ஜென்சிக்கு எனக்கும் தேவைப்படும். ஸோ இது ஆயிட்டிருக்கு. சூப்பருங்க, எங்களோட புளியோதரை கொஜ்ஜும் ஆயிடுச்சு. இதை வந்து இன்னும் நான் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய மேலே விட்டு அதை நான் கொஞ்சம் இது ஆறினதும் நான் அதை பண்ண போகிறேன். ஸோ இதை ஆற வச்சிடலாம் இப்போது. அண்ட் மீன்வைல் நாங்கள் வந்து இன்றைக்கி சாமி கும்பிடுற டைமும் வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாவிளக்கு ஏற்றி சாமியை மனசார கும்பிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியாச்சுங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த தம்பிட்டு லட்டு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்கின்னும் அவ்வளோ வந்து உங்களுக்கே ஃபீல் ஆகும். உள்ளேருந்து வந்து ஆயில் கண்டென்ட் மாதிரி உங்கள் ஸ்கின் மேலே வரும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு அவரும் சொன்னார். புளியோதரை கொஜ்ஜும் நான் வந்து எடுத்து பேக் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இன்றைக்கி ஆக்சுவலி வர்றாங்க அவங்க கொடுத்து அனுப்புகிறப்போ. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேங்க. எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. பையனும் ரன்னிங் ரேஸில் மெடல் வாங்கியிருக்கான். அது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பண்ணி முடிச்சு இன்றைக்கி வந்து என்னை டயர்டாகி எனக்கு ஜுரமே வந்துருச்சுங்க. பட் எனிவேஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அது அப்படி தான் நான் பார்ப்பேன். அண்ட் நாளைக்கு வந்து அந்த சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு திருப்பியும் போகணும். அதுக்குள்ளே நான் ரெடி ஆகணும். ஆக்சுவலி மாத்திரை போட்டு தான் நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.